இந்த டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் மாவட்ட தலைவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு சொன்னது, நான் நேற்று கேட்கும்போது எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு ரிலே ரேஸ். இந்த ரிலே ரேஸில் கையில் இருக்க அந்த பட்டன் அதுதான் மாவட்ட தலைவர் அப்படிங்கிற பதவி. 1989 நான் பிறந்த ஆண்டில் இந்து முன்னணியிலிருந்து வந்த ஹெச் ராஜா அண்ணன் மாவட்ட அமைப்பாளராக செடாக் பைக்கில் முதல் மாவட்ட அமைப்பாளராக இருந்தார் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. அப்போ பஸ் வசதி இல்லை. அப்படிங்கும்போது நம்மளுடைய சொக்கலிங்கண்ணே கருவாட்டு வண்டியில் ஏற்றி காரைக்குடிக்கு அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ராஜா அண்ணே 1 ஸ்டார்ட் பண்ணி 12வதாக மேப்பல் சத்யநாதன் அண்ணனை மாவட்ட தலைவராக பதவியேற்று அந்த பட்டனை, அந்த ரிலேங்கிற பட்டனை மிகவும் ரொம்ப பத்திரப்படுத்தி 13வது மாவட்ட தலைவராக பாண்டித்துறை என்கிற எனக்கு கொடுக்குறாங்க. இந்த பட்டனை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு உங்களிடம் சொல்லி, இப்போ இவங்க எல்லாரையும் நான் வாழ்த்தணும். எனக்கு வாழ்த்துறதுக்கு வயசு கிடையாது. அதுக்கு நான் என்ன முடிவு பண்ணேன், நேற்று நைட்டில் இருந்து என்னோட மாடியில் யோசிச்சுட்டே இருந்தேன். இவங்கள வாழ்த்தாம நினைக்காம நம்ம மாவட்ட தலைவர் அப்படிங்கிற கிரீடத்தை தலையில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தலக்கணம் அதிகமாயிரும் அப்படின்னு நினச்சி வானத்தை பார்த்துருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுனதை சொல்கிறேன். இப்போ நடக்கிறது மகா கும்பமேளா 144 வருடத்திற்கு ஒரு முறை வரும்னு சொல்கிறாங்க. அப்போது வானத்தில் இருக்க 7 கோள்களும் அவதொரு திசையில் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த சங்கமம் மகா கும்பமேளா நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த திருவேணி சங்கமத்தில் முங்கும்போது பக்கத்தில் இருக்கிற முனிவர்களை, சித்தர்களை பார்க்குறதா, வானத்தில் இருக்கிற அந்த 7 நட்சத்திரங்களை பார்க்குறதாங்கிற கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ அது மாதிரி நினைத்து கொண்டு, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் யாரெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் உங்களுக்கு ஒரு சீனியரா, லீடரா, கைடன்ஸா, உங்களை யார் யாரெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இம்ப்ரெஸ் ஆகி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே வந்தீங்களோ அவங்கள நினச்சிக்கிட்டு இந்த 99 வகையான பூவையும் 33 கோடி தேவர்கள் கையிட்ட கொடுக்கறதா நினச்சி இதை பண்ணுவோம். நான் வாசிக்கிறேன், நிறுத்தாமல் வாசிப்பேன். காந்தல் மலர், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெச்சி, தோமம், மணிசிகை, ஊந்தல், எருமுரல், சுருளி, குவலம், வடனை, வாகை, குவச்சம், எருவை, எருச்சுலை, கருவிலம், பைனி, வாணி, குலவம், பசிபிடி, காயா, அவரைப்பூ, வேரல், சூரல் மலர், சிறுபிளை, சிறுங்கனி, மருதம், கோங்கம், போகம், திலகம், பாரதி, சுருதி, அறுதல், செம்பக மலர், கரந்தை மலர், குரவி, மாம்பூ, தில்லைப்பூ, பாலைப்பூ, முல்லைப்பூ, காஞ்சல் முகல், பீடம்பூ, வாழைப்பூ, வள்ளிப்பூ, நெய்தல் மலர், தாளை மலர், தலவலம், தாமரை மலர், மௌனம், கோடி, சேடல், செம்மல், கருந்தாமரை கொடிப்பூ, செங்கலற்பூ, கைதைப்பூ, வாழைப்பூ, காஞ்சிப்பூ, கருங்குவளைப்பூ, பாங்கப்பூ, மரம்பூ, தணுக்கம்பூ, ஈங்கைப்பூ, இளம்பூ, கொற்றவைப்பூ, அடுப்பம்பூ, அத்திப்பூ, அவரைப்பூ, பகன்றைப்பூ, பலசரம்பூ, பிண்டிப்பூ, வஞ்சிப்பூ, பித்தகம், சித்தவரம், தும்பை, துவளை, கடைசி 10 பேரு, தோன்றிப்பூ, நந்திப்பூ, நவரம், புன்னகை, பாரம், பீடம், குறுக்கத்திப்பூ, ஆரம்பூ, காளைப்பூ, புன்னைப்பூ, நரந்தப்பூ, நாகப்பூ, குரந்தம்பூ, வேகைப்பூ, புழுகும் பூ. இந்த அனைத்து 99 வகையான பூக்களையும் நம்மளுடைய விழா நாயகன், எத்தனையோ மாவட்ட தலைவர் இருந்தாலும் நம்மளுடைய விழா நாயகன் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து மாவட்ட தலைவர் பதவியை தன்னுடைய மகனுக்காக கொடுக்கும் நம்முடைய மேப்பல் சத்யநாதன் அண்ணன் அவர்களை நினைத்து கொண்டு இந்த பூவை அனைவரும் மேலே வீசி 33 கோடி தேவர்களும் இவர்கள் பாராட்டி வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இது 2 வார்த்தை. இந்த ஏற்புரை, என்னோட ஏற்புரை இதோட முடிச்சுக்கிறேன். எத்தனையோ மாவட்ட தலைவர்கள் தெரிஞ்சாலும் நான் அவர் கீழே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்தாங்க. இளைஞரணின்னு சொல்லி என்னை ஒதுக்கி வைக்காம என்ன ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை கொடுத்தனால தான் என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சது. உறுப்பினர் சேர்க்கை ப்ரோக்ராமாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற பொறுப்பாளராக இருக்கட்டும்,
அமித்ஷா ப்ரோக்ராம் 3 முறை கேன்சல் ஆச்சு. ஆனால் 3 முறை கேன்சல் ஆனால் கூட பரவாயில்ல தம்பி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அவருடைய சாதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய தலைவரை காரைக்குடியில் பிஎல்பி பேலஸ்ல கொண்டு வந்து வச்சு 1357 கிளை தலைவரையும் ஒரு புக்கில் போட்டு அந்த தேசிய தலைவரிடம் ஒப்படைத்தார். அதற்கு பின்னால் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. பாராளுமன்ற தேர்தலில் கட்சி யாரை வேட்பாளராக அறிவித்ததோ ஒரு நிமிடம் கூட அவர் காலில் அடிபட்டது. இதை நான் கண்ணால பார்த்தேன். கொல்லங்குடி ஆத்தா கோயிலுக்கிட்ட காலையில் நடந்து போகும்போது நான் கண்ணால பார்த்த விஷயம். அவ்வளோ ஸ்பீடாக ஒரு பைக் வந்து அடித்து தூக்கி போட்டு போகும்போது அவரோட கால் அடிபட்டு ஏர்லைன் கிராக் ஆகிருந்தது. அதை கூட ஒரு நாள் கூட எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி தள்ளி போடாமல் முடிஞ்ச அளவு அவரை 1,95,000 வாக்குகள் பெறப்பெற்று 3 சட்டமன்றங்களில் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்திலும் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளிய நம்மளுடைய விழா நாயகன் என்றும் அவர்தான் மேப்பல் சக்திநாதன் மாவட்ட தலைவர். பல பேருக்கு பல கன்ஃபியூஷன் இருக்கும். அவருடைய பாகம் பாகுபலி 1. அவர் என்கிட்ட அந்த பட்டனை கொடுத்துருக்காரு. இது பாகுபலி 2. ரெண்டிலுமே ஹீரோ மாறவே மாட்டாரு. அவருடைய பையனாக அவர் நினைத்த காரியங்களை 100% செய்து கொடுப்பேன். அதற்கு நான் யாரையும் ஒதுக்க மாட்டேன். நீங்கள் யாரும் என்னை ஒதுக்க கூடாது என்ற தாழ்மையான வேண்டுகோளை உங்கள் முன்னிடம் வைத்து உங்கள் முன் நான் இந்த மாவட்ட தலைவர் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை காப்பாற்றி அண்ணன் சொன்ன மாதிரி ராஜானே சொன்ன மாதிரி தீவிர உறுப்பினர்லாம் போட வேண்டியதெல்லாம் கரெக்டாக போட்டு கிளை கமிட்டி கரெக்டாக போட்டு மேப்பல் சக்தியனை வைரத்தை கொடுத்துருக்காரு. அந்த வைரத்தை இன்னும் பாலிஷ் பண்ணி மெருகேற்றி டெல்லியிலிருந்து பார்க்கும்போது இந்த சிவகங்கை என்கிற வைரம் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் மின்னும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.